வணக்கம். ரீசென்ட்டா வந்து நம்ம கூலி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட ஸ்பீச்ல வந்து அவர் ஃபன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவரு வந்து வேலை இல்லாம இருந்த டைம்ல வந்து அவரு ஃபேமிலியா அவங்க அப்பாவோட எங்க வெளில போனாலுமே, அவங்க அப்பா அவருக்கு வந்து பிஆர் பண்ணதா சொல்லியிருப்பாரு. அதாவது என்னோட பையன் வந்து வேலை இல்லாம வெட்டியா இருக்காரு அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டயும், ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் சொன்ன மாரி சொல்லியிருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அத ரஜினி வந்து அவரோட உழைப்பாலயும், அவரோட திறமையாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபாக்ட் வந்து அவங்க அப்பா வந்து அவரோட சக்சஸ கண்டு பெருமை தான் பட்டுருப்பாரு. எல்லார் அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தன்னோட பிள்ளைகள் வந்து சரியான பாதையில போல, இல்ல வந்து வெட்டியா இருக்காங்க அப்படின்றபோது, அவங்க மோட்டிவேஷன வந்து ஒரு மாரி கோவமா தான் காட்டுவாங்க. கோவமாவோ, கிண்டலோ அந்த மாரி தான் காட்டுவாங்களே தவிர, பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி ஸ்பீச்லாம் குடுக்க மாட்டாங்க. ஃபாதர்ஸ்லாம் வந்து தன்னோட பசங்க வந்து தோல்வி அடையணும்னு நெனைக்க மாட்டாங்க. அதே சமயத்துல சக்சஸ் ஆகும்போது அத நெனச்சு வந்து பெருமை தான் படுவாங்க. ஸோ இத வந்து குறிக்கிற மாரி ஒரு திருக்குறள் இருக்கு. "மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல்." அப்படின்னா என்னன்னா, ஒரு பையன் வந்து அப்பாக்கு செய்ற கடமை என்னன்னா, பையன் வந்து எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா, ஊரே வந்து "இப்படி ஒரு மகன நீ பெத்ததுக்கு வந்து பெருமைப்படணும். இது வந்து உனக்கு ஒரு வரம்." அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து ஒரு பையன் வந்து அப்பாக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நன்றி, வணக்கம்.